அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். முதல்ல இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது அடுத்து வரக்கூடிய திமுக ஆட்சியில 2.0 ஆட்சியில கண்டிப்பாக 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு நிலவரத்தை பார்த்தா 10 லட்சம் கோடிக்கும் மேல் கடன் இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற இந்த மாதிரியான அறிவிப்புகள் செயல்படுத்த முடியுமா? இது அரசியல் களத்துல எப்படி பிரதிபலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இது நிதிஷ்குமாருக்கு பீகார்ல ஒரு பெரிய பூஸ்ட கொடுத்த மாதிரி, மகாராஷ்டிராவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொடுத்த மாதிரி, ஹரியானாவில் பாஜக முதல்வர் சைனிக்கு ஒரு பலனை கொடுத்தது மாதிரி, ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட்ல கொடுத்த மாதிரி இந்த தமிழ்நாட்டிலும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பலனை கொடுக்கும். நாம் பல முறை சொல்லி வந்தது மாதிரி இலவசங்கள் அல்லது இப்பொழுது உரிமைத்துறை என்று கண்ணியமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறினாலும் இலவசங்கள் பிரிவிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கலாச்சாரம் தமிழ் மண்ணில் மக்கள் தலம் எம்ஜிஆருக்கும் அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்கும் பொருந்தி வந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்களைத்தான் கூறி வந்தார். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் இந்த இலவசங்கள் தன்னுடைய ஆட்சிக்கு உத்தரவாதம் கொடுக்கும் வகையில் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு அது ஒரு தேவையான ஒரு திட்டம் என்றே அவர் கருதி தன்னுடைய பாதையை ஜெயலலிதா எம்ஜிஆர் வழியில் மாற்றிக்கொண்டார். என்னுடைய கணிப்பின்படி சுமார் 5 விழுக்காடு வாக்குகள் இலவசத்திற்காக இருக்கிறது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடுத்த கட்ட போட்டியாளரான முன்னாள் முதல்வர் 2 பேருக்கும் இடையில் வித்தியாசம் இடைவெளி கூடுதல் இருந்தாலும் கூட 2வது இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இலவச விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு போட்டியாக அறிவிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதனை முறியடிக்கும் விதமாக இப்பொழுது நான் கொடுக்கிறவருக்கு தான் பலன் கிடைக்குமே தவிர நாளைக்கு கொடுக்க போகிறோம் என்பதை விட இன்றைக்கு யார் கொடுக்கிறாரோ அவருக்கு தான் பலன் கிடைக்கும். இதுதான் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் விவகாரத்தில் பீகாரில் ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமாருக்கு நடந்தது, ஹரியானாவில் சைனிக்கு நடந்தது, ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்டில் நடந்தது என்ற அனுபவங்களின் அடிப்படையில் தமிழக முதல்வர் தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவதற்கு இலவசங்கள் தனக்கு கூடுதலாக ஒரு 5 விழுக்காடு வாக்குகளை கொடுக்கும் என்ற அடிப்படையில் இதை கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் வளர்ந்து வரும் கட்சியான நாம் தமிழர் மட்டும்தான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடு என்று இலவசங்களுக்கு எதிரான வாக்குகளை தன்வசப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறது. இலவசங்கள் விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்புகளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல் வடிவத்தில் மிஞ்சியுள்ளார் என்பதே 100க்கு 100 உண்மை.